கர்நாடக மாநிலத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நகரமான கோலாரில் பெங்களூருக்கு 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோலாரம்ம கோவில் திராவிட கட்டிடக்கலையும் பக்தியின் மரபையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த நினைவு சின்னமாக விளங்குகிறது. 1000 ஆண்டுகளுக்கு மேலான இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டில் நோலம்பா அரசர்களால் கட்டப்பட்டு பின்னர் சோழர்களால் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவிலின் நுழைவு வாயில் சிறந்த சிற்பக்கலையை வெளிப்படுத்தும் கிரானைட் கல்லால் செய்யப்பட்ட அழகான ஜன்னல் அமைப்புகளாலும் கதவுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோவிலின் முக்கிய தெய்வமாக மகிஷாசுர மர்தினி மக்களால் கோலாரம்மா என அன்புடன் அழைக்கப்படுகிறாள். கோவிலின் திராவிட விமானம், கட்டிடக்கலை மற்றும் கல்லால் செய்யப்பட்ட சிக்கலான சிற்பங்கள், கன்னடம் மற்றும் தமிழால் எழுதப்பட்ட 1012ஆம் ஆண்டின் கல்வெட்டுகள் ஆகியவை அதன் வரலாற்று பெருமையை வெளிப்படுத்துகின்றன. கோவிலின் மையப்பகுதியில் சப்த மாத்திரிகைகள் அல்லது 7 தாய்மார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் பக்தியையும் தெய்வீகத்தையும் பிரதிபலிக்கும் புனித வடிவில் வைக்கப்பட்டுள்ளனர். கோவிலின் மற்றொன்று மிரட்டலான சிறப்பு கர்ப்ப கிரகமாகும். இங்கு துர்க்கை தேவி கண்ணாடி வழியாக மட்டுமே பார்க்க முடியும், நேரடியாக அவரை காண முடியாது. இந்த தனித்துவமான வடிவமைப்பு கோவிலின் மர்மத்தையும் ஆன்மீக ஆழத்தையும் உயர்த்துகின்றது. கோவிலின் உள்ளே உள்ள சிலைகள் அச்சமூட்டும் அழகுடன் அமைக்கப்பட்டுள்ளன. தேவி பல்லுடன், விரிந்த கண்களுடன் மற்றும் மண்டை ஓடுகளால் சூழப்பட்ட தோற்றத்தில் காணப்படுகிறார். இந்த மிகப்பெரிய சிலை சுவரை நோக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் தோற்றம் பக்தர்கள் அச்சமூட்டும் என்பதால் இதனை இப்படியே வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. செல்லம்மா சிலையின் அடியில் சிறிய பெட்டியில் தேல் உருவங்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் அவற்றை சுத்தம் செய்து திரும்பி வைக்கின்றனர்.